வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை அதை போன மாதம் 28 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன காரணமோ தெரியல. டெல்லியிலேருந்து வந்தார் முதலமைச்சர் விஜய். அப்புறம் வந்தவுடனே அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ரொம்ப எல்லா ஏற்பாடும் நடந்துருந்துச்சு. ஒரே கட்டு முடிஞ்சு எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த திட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும், மற்றபடி தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் எல்லாம் அவங்க தாங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கங்களா, யூனிஃபார்ம் அவங்க தான் கொடுக்குறாங்க. மற்றபடி ஒரு தனியார்னுடைய ஒரு வேலையை சேருங்க, அவங்க தனிப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் எடுத்து தருவாங்க. எல்லாமே அவங்க செலவு தான். ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தில் மட்டும் சேரக்கூடிய பெண் காவலர்கள் அனைவர்களுக்கும் யூனிஃபார்ம் எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணுமா. எந்த பெண்கள் சேர்றாங்களோ 2300 கொடுத்துட்றோமா. 2300 கொடுத்துட்டோம்னா நீல நிற ஷர்ட்டு, அப்புறம் காக்கி நிற பேண்ட்டு, அப்புறம் கருப்பு நிற தொப்பி, அப்புறம் கருப்பு நிற ஷூ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க போல இருக்கு. இது இல்லாமல் புதுசாக ஷூ தேவைப்பட்டால் தனியாக ஒரு 1000 ரூபா வேணுமா. இது இல்லாமல் ஒரு பெல்ட்டு தேவைன்னா அதுக்கு தனியாக 400 ரூபா வேணுமா. இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. முதலமைச்சர் விஜய் யோசிக்கணும். இதனால் பல பெண் காவலர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்னடா அது 2300 நம்மள்கிட்ட பிடுங்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அது வெளுக்கும், மற்றபடி கிழிஞ்சு போகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம தான் போடணுமா. ஒவ்வொரு தடவையும் செட்டாக 400, 1000, 2000 போடக்கூடிய சமயத்தில் அப்புறம் சம்பாத்தியத்தின் விளைவு அப்படிங்கிறப்ப இதில் போயிருச்சு, நம்ம என்னத்தை மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி பெண் காவலர்கள் யோசித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில் மன உளைச்சலாக இருப்பதாகவும் இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு. இதை முதலமைச்சர் யோசிக்கணும். இந்த அளவுக்கு பண்ணியாச்சு, யூனிஃபார்மை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. அதை விட்டு போட்டு அதுக்கு தனியாக ஒரு காசை வாங்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இது என்ன சிங்கப்பெண் அதிரடி திட்டமா, வேறு ஏதாவது திட்டமா, காசு பார்க்கக்கூடிய ஒரு திட்டமா அப்படிங்கிற கேள்வி இதில் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனையோ ஒரு இலவசங்களை கொடுக்குறாங்க. யூனிஃபார்மில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அது ஒரு அமௌண்ட்டை வருஷத்துக்கு போட்டால் வேலை முடிஞ்சு. அவர் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடாக அதை சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை பண்ணுறாங்க. விஜய் பண்ணுறார், ரைட்டு, ஓகே. அப்புறம் அதையும் இதையும் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுலேயே மனசு மாறுறார் அப்படிங்கிறது தெரியல. 2300 ரூபாய் பெரிதா அப்படிங்கிறது விஜய் தான் நினச்சி பார்க்கணும். அடுத்தது இன்னொரு சம்பவம், அதாவது பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். 2019 நடந்தது. அண்ணா பெல்ட்டில் அடிக்காதண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, என்னை விட்டுருண்ணா அப்படிங்கிற அந்த கூக்குரல்கள் வீடியோ மூலமாக அது பரவி தமிழ்நாடே உலுக்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு மிக கொடூரமான வன்கொடுமை நடந்தது 2019. அதன் அடிப்படையில் 13/5/2025 அதில் ஈடுபட்ட 9 பேர்த்துக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. ஆமாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி திருநாவுக்கரசனுடைய ஒரு நண்பர் தான் பார் நாகராஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவரை. அவர் இன்னைக்கு தாவேக்காவோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குது. பார் நாகராஜ் அங்கு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டவர். மற்றபடி இன்னைக்கு செங்கோட்டையின் மூலமாக தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான தகவலாக இருந்தாலும், இது பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு குற்றவாளியின் கூடாரமாக தாவேக்க ஆகி விடுமோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு. ஏன்னா ஆல்ரெடி வின்ஸ்டார் சிவகுமார் அப்படிங்கிறவர் தாவேக்காவில் சேர்ந்துட்டார். அவர் 400 கோடி மோசம் பண்ணவர். சமீபத்தில் கூட கோர்ட் ஒரு தண்டனை உறுதிப்படுத்தினாங்க. அவரும் தாவேக்காவில் இருக்கிறார். ஒருவேளை தப்பித்தலுக்கு தாவேக்காவா அப்படிங்கிற கேள்வி இதில் வந்தாச்சு. தப்பிக்க வேணுமா, தாவேக்காவில் சேருங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல் பிற்காலத்தில் உருவானல் ஆகலாம்.
இது வந்து செங்கோட்டை எனக்கு தெரியும். ஏன்னா அவரு அதிமுக இருந்தப்ப நடந்ததானே, 2019 நடந்ததானே, எடப்பாடி ஆட்சி நடந்ததானே. அப்படிங்கிறப்ப நாகராஜெல்லாம் வந்து தாவேக்கால சேர்த்தான் அப்படின்னா கட்சியினுடைய ஒரு மாண்பு கெட்டு போகும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு சமாச்சாரம், அதாவது ஆன்லைன் லாட்டரி தூத்துக்குடியில் தாளமுத்து நகர் பகுதியில் ஒரு நபர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தா அவர் தாவேகா நிர்வாகி. அவர் வந்து அமைச்சர் மதன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், மற்றபடி அவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டவர். அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஆன்லைன் லாட்டரி. உடனே போலீஸார் தகவல் கிடச்சி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தாளமுத்து நகர் ஆன்லைன் லாட்டரி வச்ச தூத்துக்குடி அந்த ஏரியாவில். அதன் அடிப்படையில் தாவேகா நிர்வாகி லாட்டரியெல்லாம் ஆன்லைனில் விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைக்கிறப்ப அந்த கட்சியினுடைய மாண்பு கெட்டு போகாதா அப்படிங்கிறத அவங்க தான் நினச்சி பார்க்கணும். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு தகவல் வந்து பொன்னாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு தாவேகா கிளை நிர்வாகி நவீன்குமார் அப்படிங்கிறவர் வந்து மது அருந்திட்டு இருந்திருக்கிறார். திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 3 பேர் சேர்ந்த கும்பல் வந்து உள்ளே நுழைஞ்சு அவரை வெட்டிட்டாங்க. ஸ்பாட்லேயே அவர் அவுட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். சிவகங்கை மாவட்டம் பொன்னாம்பட்டியில் அவர் தடுத்து பார்த்துருக்காரு, முடியல. அந்த 3 பேர் கும்பல் வெட்டிட்டு போயிட்டாங்க. மற்றபடி என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இது கட்சிக்குள்ள உள் விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது முன் விரோதத்தினுடைய ஒரு காரணம், கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு வந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. ஆமாம். இருந்தாலும் சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணிதான் ஒரு தகவல் வந்திருக்கு. மதன்ராஜ் சரவணகுமார் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் போலீஸார் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு தாவேகாவோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம், செங்கம் அயோத்தியா பட்டணத்தில் காலை சிற்றுண்டி பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 11 மாணவி வந்து வாந்தி பேதி 2 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், அதை விஜய் கட்டுப்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படிங்கிறது விளக்க வேண்டும். உண்மையிலேயே வந்து பள்ளி விழுந்ததா? ஏன்னா பள்ளி விழுந்ததுனால வந்து அந்த அளவுக்குலாம் வந்து மயக்கம் வராது. வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? பள்ளி விழுந்து விட்டது அப்படிங்கிற பய உணர்வின் காரணம் கட்டாயமாக பலருக்கு வாந்தியை கொடுக்கும். அதே மாதிரி அரியலூர் உள்ள வெற்றியூரில் அதே அரசு பள்ளியில் தான், அதே மாதிரி அரசு பள்ளியில் மதிய உணவுல அதே மாதிரி பள்ளி விழுந்து விட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாந்தி பேதி. உண்மையிலே நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் பள்ளி விழுந்ததால் மயக்கம் வருமா, வாந்தி வருமா? கிடையாது. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனுடைய பயத்தின் வெளிப்பாடாக வரும். பாம்பு கொத்துனோம்னா ஒருத்தர் சத்திர மாட்டான். பாம்பு கொத்திருச்சு நினைச்சான்னு வைங்க, கட்டாயமாக செத்து போயிடுவான். அது மாதிரி புலி அடிக்கும் முன்னே கிளி அடிக்கும். அந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை செங்கம் அயோத்தியா பட்டணத்திலே, மற்றபடி அரியலூர் வெற்றியூர் அந்த பக்கத்துலேயும் அங்கே பக்கத்துலேயும் அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி காலை சிற்றுண்டி மற்றபடி மதிய உணவில் சாப்பிட்டு மயக்க உணவுகள். அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஏன் மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதாவது மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். 6 மாதம் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே பேச வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தாவேகா விஜயனுடைய ஆட்சி போயிட்டுருக்கு. இப்படியே விட்டோம் அப்படின்னா கட்டாயமாக தமிழகத்தை அவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். இதுக்கு வந்து விஜய் வந்து திருச்சி கிழக்கில் வேறு ஒரு மாதிரியாக சொன்னார். ஆமாம், 6 மாதத்து வரைக்கும் நாங்கள் எதுவுமே பேச மாட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து 6 வாரத்தில் பேசுகிறாங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பேச வச்சுட்டோம் அப்படின்னு அவருடைய ஒரு வெளிப்பாடு. மு.க. ஸ்டாலினோட வெளிப்பாடு 6 மாதத்துக்கு பின்னால் பேசலாம்னு நினச்சேங்க, ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாலே பேச வச்சுட்டாங்க. அந்தளவு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் தற்குறித்தனமாக அப்படிங்கிறது இவருடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி தாவேகாவுடைய ஒரு ஆட்சி விஜய் தலைமையில் தமிழகத்தில் பிரச்சனைக்குரிய ஆட்சியாக போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னு நினைக்கிறப்ப கட்டாயமாக இந்த ஆட்சி 3 மாதத்தோடு முடியுமா? அதை சொல்லிட்டார் மு.க. ஸ்டாலின்.
3 மாதம் தாங்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சியினுடைய ஒரு உயிர் எந்த அளவுக்கு இருக்கும், கட்டாயமாக 5 வருடம் நிலைக்காது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.